ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, நெருக்கத்தில் இருக்கிற உங்களை விடுவிக்கக்கூடிய 2 ஜெபங்களை குறித்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50:15 வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்னைக்கு ஒரு பரிசுத்தவானை குறித்து பார்க்க போகிறோம். அவருடைய நெருக்கத்தில் எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார், அவர் எப்படி விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 12 சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்குது. அந்த 12 சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களுமே நம்மளை ஒவ்வொரு வகையில் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் நடத்துது. இதில் யோனா அப்படிங்கிற தீர்க்க தரிசன புஸ்தகமும் சிறிய புஸ்தகம்தான். அதில் நம்ம இன்றைக்கி 2 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் யோனாவுக்கு கட்டளையிடுகிறார். யோனா, நினிவே தேசத்துடைய பாவம் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டுச்சு. அந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன். அந்த நினிவேவுக்கு விரோதமாக போய் நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த யோனா என்ன செய்கிறாரு? ஆண்டவருடைய சமூகத்துக்கு விலகி ஓடி நினிவேவுக்கு போகாமல் தர்சீஸுக்கு போகிற கப்பலை கண்டு அதுக்கு கூலி கொடுத்து கப்பலில் ஏறிக்கொள்கிறார். கர்த்தர் அதை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். கப்பல் போயிட்டுருக்கு. நடு சமுத்திரத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் பெருங்காற்றை அந்த கடலுக்கு மேலே வீச பண்ணுகிறார். பெருங்காற்று அடிக்குது, புயல் அடிக்குது. கப்பலே உடஞ்சு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு பெருங்காற்று உண்டாச்சாம். அதனால் எல்லாருமே அவங்க தெய்வங்களை நோக்கி வணங்குகிறாங்க, கூப்பிடுறாங்க. அந்த கப்பலில் இருந்த எல்லா சரக்குகளையும் தண்ணியில் தூக்கி போட்டுறாங்க. இது யார் நிமித்தம் சம்பவிக்குது? சீட்டு போடுறாங்க. சீட்டு கீழே இருந்த தூங்கி கொண்டு இருந்த யோனாவுடைய பேரில் விழுகுது. இந்த யோனாவை எழுப்பி கேட்குறாங்க, அப்பா கப்பல் உடையிற அளவுக்கு இருக்குது, நீ தூங்கிட்டு இருக்கியப்பா. அப்போ அவர் யோனா சொல்லுகிறார், இந்த புயல், இந்த பெருங்காற்று, இந்த மும்முரம், அலைச்சல் என்னால் தான் உண்டாயிருக்கு. என்னை தூக்கி கடலில் போடுங்க, இந்த சமுத்திரம் அமைதலாக இருக்கும். நடந்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறாரு. அவர்களும் பலி செலுத்திட்டு ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுட்டு யோனாவை தூக்கி கடலுக்குள்ளே போடுறாங்க. இப்போ தேவன் என்ன செய்கிறார்? ஒரு பெரிய மீனுக்கு யோனாவை விழுங்கும்படி கடலை கொடுக்கிறார். அந்த பெரிய மீனும் யோனாவை விழுங்கி 3 நாட்கள் ஜீரணிக்காமல் வயிற்றுக்குள்ளே வச்சிருக்க. இன்றைக்கி மனிதர்கள் கீழ்ப்படிய மறுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி காகங்களும் கழுதைகளும் மீனும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. காற்றும் கடலும் கீழ்ப்படையுது. அந்த மீன் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே யோனாவை வச்சுருந்துச்சு 3 நாட்கள். அந்த இடத்துல இருந்து தான் யோனா ஒரு அற்புதமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இந்த யோனா செய்த 2 ஜெபம், ஒன்று துதிச்சாரு, 2வது பொருத்தனை செய்தார். ஆண்டவரே, ரட்சிப்பு உங்களுது, நீங்கள் தான் ரட்சகர், நீங்கள் தான் காப்பாற்றுகிறவர். அந்த இடத்திலிருந்து முதலாவது அவர் கர்த்தரை துதிக்கிறார். 2வது அவர் பொருத்தனை செய்தாராம். என்ன பொருத்தனை பண்ணியிருப்பார்? ஆண்டவரே, இனிமேல் உங்கள் சமூகத்துக்கு நான் விலகி ஓட மாட்டேன். எனக்கு தேவன் காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் நான் நினிவேவுக்கு போய் உண்மையாக நீங்கள் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்வேன். அந்த நினிவேவுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பார். இந்த 2 ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்குறார். நம்ம வாசித்தோம் சங்கீதம் 50:15, நீ தேவனுக்கு துதியை செலுத்து, மகிமையை செலுத்து, அப்போ தேவன் உனக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். தேவஜனமே, கர்த்தருக்கு துதியை அவர் செலுத்தினார். 2வது பொருத்தனை செய்கிறாரு. இந்த 2 ஜெபங்களையும் கேட்டதுக்கு பிறகு தேவன் அந்த மீனுக்கு கட்டளையிடுகிறார். அந்த மீன் நினிவேவோட கரையில் அவர் கக்கி விடுகிறது. வாசிக்கலாம். யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. யோனாவை நினிவேவோடைய கரையில் கக்கிடுது. அதற்கு பிறகு அவர் என்ன செய்தார்? தேவனை துதிச்சு பொருத்தனை செய்த பிரகாரமாகவே அந்த நினிவேவுக்கு விரோதமாய் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த நினிவே 40 நாட்களுக்குள்ள கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி நினிவேவுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்ட ராஜா முதல்
ஏழை குடியானவர்கள் வரை, மிருக ஜீவன்கள் முதல் எல்லாமே பட்டினியோட உபவாசத்தோட ஆண்டவரோட சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ரட்டுடுத்தி மனம் திரும்புகிறாங்க. 1,20,000 ஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினிவே பட்டணத்தில் இந்த யோனாவின் மூலமாக தேவன் 1,20,000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார் யோனாவை பார்த்து, யோனா, இந்த நினிவே பட்டணம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன்? இந்த யோனா கர்த்தர் மேலே எரிச்சலாக இருந்தார். ஆண்டவரே, நீங்கள் அழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தானே நான் விலகி ஓடுனேன். இப்போ நீங்கள் அழிக்கலையே, என்னுடைய வார்த்தையை ஜனங்க என்ன நினைப்பாங்க? நான் சொன்னேன் அழிஞ்சிரும்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் அழிக்கலை, ஜனங்க என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி எரிச்சலாக இருந்தார். அப்போ கர்த்தர் சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 ஜனங்களை நான் எப்படிப்பா அழிப்பேன்? தேவஜனமே, மீனுக்குள்ள நெருக்கத்துக்குள்ள இருந்த யோனா செய்த 2 ஜெபம். முதலாவது கர்த்தரை துதித்தார், 2வது தேவனுக்கு பொருத்தனை செய்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம், பாடுகளின் மத்தியில் இருக்கலாம். நம்மளை குறித்த தேவனுடைய நோக்கமே நாம் முதலாவது இதை புலம்பாம, கஷ்டங்களை சொல்லி குறை சொல்லாமல், முறுமுறுக்காமல், ஆண்டவரை சந்தேகப்படாமல் முதல்ல ரட்சிப்பு அவருடையதுன்னு சொல்லி நம்ம துதிக்கணும். அவரை துதித்து ஆராதிச்சு அவருக்கு நம்ம பொருத்தனை செய்து கொள்ளணும். என்ன பொருத்தனை? ஆண்டவரே, நான் உண்மையின்படி, உத்தமத்தின்படி, உம்முடைய வசனத்தின்படி நான் வாழ போகிறேன். இந்த பாவங்களை இனிமேல் நான் செய்ய மாட்டேன். உமக்கு முன்பாக நான் நீதியுள்ள பிள்ளையா, உம்முடைய பிள்ளையா வாழுவேன்னு சொல்லி உங்களை நீங்கள் பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய நெருக்கம் எவ்வளவு பெருசாக இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். உங்கள்கிட்ட ஏதாவது தேவனுக்கு அருவருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். கோபமாக இருக்கலாம், பிடிவாதமாக இருக்கலாம், வைராக்கியமாக இருக்கலாம், மன்னிக்க முடியாத சுவாபமாக இருக்கலாம், சுயநலமாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு இந்த மாதிரி சுவாபத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. இனிமேல் வேண்டாம்ப்பா, இதை நான் பொருத்தனை செய்து விட்டு விடுகிறேன். யோனா செய்தது போல் நான் இனிமேல் உத்தமமாக வாழ்வேன், உங்கள் பிள்ளையாக வாழ்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அன்னைக்கு தேவன் இந்த யோனாவை கொண்டே 1,20,000 பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அந்த எழுப்புதலின் மூலம் 100 ஆண்டுகள் அந்த பரிசுத்தம் அந்த தேசத்தில் இருந்துச்சான். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க. நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், உமக்கு ஊழியம் செய்கிறேன், பொருத்தனை செய்யுங்க. எவ்வளோ நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, இந்த துதியையும் இந்த பொருத்தனையை தேவன் அதிகமாய் விரும்புகிறபடினால் எல்லா நெருக்கங்களில் இருந்தும் தேவன் உங்களை அதிசீக்கிரமாய் விடுவிப்பார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கி பாடுகள் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் கேட்கப்படலைன்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் விரும்பக்கூடிய ஜெபம் எங்கள்கிட்ட இருக்கா? நாங்கள் பார்த்தோம், துதியும் தேவனுக்கு ஏற்ற பொருத்தனையும் தகப்பனே மிகப்பெரிய நெருக்கத்தில் இருந்த யோனாவை விடுவிச்சது. இன்றைக்கி அதை விட பெரிய நெருக்கத்தில் இங்கே யாரும் நாங்கள் இல்லைப்பா. எங்களோட வாழ்க்கையில், பல பேருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள், போராட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். அநேகம் காரியங்கள், அநேகம் தேவைகள் சந்திக்கப்படாமல் நெருக்கத்தில் இருக்கலாம். எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் தகப்பனே, உம்மிடத்தில் அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யும். உங்களை துதிக்க உதவி செய்யுங்க. மனதார இருதயத்தின் நிறைவிலிருந்து ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, நெருக்கத்துக்கு இன்னைக்கே ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நெருக்கத்தில் இருக்கிறவங்கள நிச்சயமாகவே தேவன் விடுவிப்பார். ஆமென்.